இங்கே நம்ம ஹீரோவுக்கு 33 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. உள்ளூரில் பொண்ணு கிடைக்காதனால 500 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பொண்ணு வீட்டில் மாத்திரா கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சதுனால கையோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுது. மாப்பிள்ளை வீட்டு எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியாக ஏறினதுமே பஸ் பஞ்சர் ஆயிடுது. பஸ் பஞ்சர் ஆனதும் அங்கே இருக்கிற லோக்கல் மெக்கானிக் வந்து இன்னைக்கு இது ரெடி ஆகாது, நாளைக்கு தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி ஒரு நாள் நைட்டு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பொண்ணு வீட்டில் தங்கிடுறாங்க. ஷூட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. மாப்பிளையும் பொண்ணும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுகிற மாதிரி இருக்காங்க. அப்போ உடனே மாப்பிள்ளை அந்த ஃபோட்டோ ஷூட்டை நிறுத்திடுறாரு. அப்புறம் பொண்ணை ரொம்ப கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தோண ஆரம்பிக்குது. வீட்டு ஊருக்கு போகலான்னு பார்த்தா மறுபடியும் பஸ் பிரேக் பண்ண ஆயிடுது. கொரோனாக்காக ஒரு வாரம் லாக்டவுனும் போட்டுறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வேறு வழி இல்லாமல் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பொண்ணோட தங்கச்சி கிட்ட பேசுறாரு. பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா, கிட்ட பேசி பழகாம டேரக்டா ஃபோட்டோ ஷூட்னு போனால் அவங்க அழகதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட நம்பரை ஷேர் பண்ணி அவங்க 2 பேரும் பேசி பழகிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் தனியாக இருக்கிறப்போ ஃபோன்லாம் நல்லா தான் பேசுகிறேன், நேரில் ஏன் நீ வந்து தள்ளி போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிஸ் பண்ண வந்துடுறாங்க. அதை பார்த்தது நம்ம ஹீரோயின் அவங்க கண்ணத்திலே பலான்னு அரைஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியலங்க. நம்மளுக்கு எப்படி அவங்க கிட்ட அந்த மெசேஜ் வருதுன்னு பார்த்தா அவங்களுடைய தங்கச்சி தான் அவங்களுடைய ஃபோன் நம்பரை எடுத்து அவருக்கு தெரியாமல் அவங்களோட டிபியெல்லாம் மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இந்த லாக்டவுன்லேயே கல்யாணத்தையும் முடிச்சு பொண்ணையும் சேர்த்து கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டாரு. உடனே ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோ கிட்ட இப்போ என்ன நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு நான் எங்கள் அக்கா கிட்ட உங்களை பேச சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தா தெரியுது உங்கள் அக்கா அங்கே அழுதுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்றது ஹீரோ கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் காலையில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க ஹீரோயின் ஒரு பையனோட ஓடி போயிட்டாங்க. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலிஸும் அங்கே வந்து சண்டை போட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. திரும்பவும் எம்எல்ஏலாம் வந்து லாக்டவுன் ஆயிருக்கும், யாரும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வீட்டில் தங்க வேண்டியதாக போச்சு. அன்றைக்கி எப்பயுமே சரக்கு அடிக்காத நம்ம ஹீரோ அன்றைக்கின்னு பார்த்து சரக்கு அடிச்சுட்டு அவங்களோட எக்ஸ் லவருக்கு கால் பண்ணி நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டு இப்போ பார்த்த பொண்ணு என்ன அவனோட லவர் கூட ஓடி போச்சு, நான் இன்னமும் இங்கே சிங்கிளாக தனியாக தான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புறாரு. அப்போ தான் ஹீரோயினோட தங்கச்சி அங்கே வராங்க. வந்து உன்னால தானே இதெல்லாம் நடந்துச்சு, நீ என் கூட பேசணுன்றதுனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டு ஹக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேலே லவ் வந்துடுது. ஹீரோயினோட தங்கச்சிட்ட நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு 3 வருஷம் கழிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ 3 வருஷம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே நீங்கள் இன்னொரு பொண்ணு பார்க்கக்குள்ளார நான் என்ன சொன்னேன்னா அதை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பாஸ் கிடச்சிச்சுப்பா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மட்டும் அதில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் பேசி நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் 3 வருஷம் கழிச்சு, ஏன்னா அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுறாரு. அங்கேருந்து நம்ம ஹீரோ திரும்பி ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுக்கே வந்து அவங்க கிட்ட லவ்வையும் சொல்லி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. அதுக்கு 3 வருஷம் கழிச்சு கல்யாணமும் பண்ணிடுறாங்க.